ஹாய்! இப்போ வந்து நம்ம சிம்பிளா ஒரு நெக்லைன் டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஜரி த்ரெட்ல ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம நார்மலா ப்ளவுஸில் போட்டோன்னா 3 இல்லைன்னா 4 லைன் போட்டுக்குவோம் ஜரியில. அப்படி இல்லைன்னா ஜரியில் 2 லைன், சாரியோட கலரில் சில்க் த்ரெட்டில் 2 லைன் போடுவோம். நான் வந்துட்டு சும்மா வீடியோக்காக தானேன்னு சொல்லிட்டு ஒரு லைன் மட்டும் ஜரியில் போடுறேன். அடுத்து சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். 2 பீடாக வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த டிசைன். பாருங்கள், நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருந்தாலும். சரி த்ரெட் ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்து சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 4mm பீடு தான் எடுத்திருக்கேன். 4mm பீடு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். 2 பீடாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஃப்ரேமில் இருந்து நம்ம கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக இருக்காது. ஸ்டிச்சு நம்ம போட்டிருக்கிறது ரொம்ப கோணையாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடு மட்டும்தான் 2 பீடு வச்சு போடணும். 2mm பீட், 3mm பீட், 4mm பீடு எல்லாமே ஒவ்வொரு பீடை தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஃப் சர்க்கிளில் சுகர் பீடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆஃப் சர்க்கிளில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் பென்சில் வச்சு ட்ரா பண்ணி காட்டிட்டு போடுறேன் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு போடுங்க, ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. 4mm பீடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அந்த பீடில் வந்துட்டு ஒரு பீடு தள்ளி இன்னொரு பீடுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் நீடிலுக்கு த்ரெட்டு சுற்றிருக்கிற மாதிரி உங்களுக்கும் சுற்றிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி சுற்றிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டோன்னா நீடில் பிடிக்க க்ரிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம ஃபுல்லாக இந்த ஆஃப் சர்க்கிளை ஸ்டிச் பண்ணி முடித்ததும் ஆஃப் சர்க்கிளுக்கும் 4mm பீடுக்கும் சென்டரில் ஒரு கேப் வருது இல்லையா, அதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டை தான் நம்ம அந்த கேப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பார்க்க. ப்ளவுஸ்லலாம் இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டு கொடுத்துட்டோம். அடுத்து சுகர் பீட், நெக்ஸ்ட்டு 4mm பீட் ஆர் 3mm பீட், உங்களுக்கு எந்த பீட் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் 4mm பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து சுகர் பீடு வச்சு நம்ம ஆஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். நான் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எம்ப்ராய்டிங் த்ரெட் இருந்துச்சு என்கிட்ட, நான் எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நட் போட்டிருக்கேன். ஒரு சுற்றி நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அழகாக பூ மாதிரி அழகாக இருக்குது பார்க்கவே. நம்ம 2 சுற்று கூட சுற்றிக்கலாம், நம்மளுக்கு எத்தனை வேணுனாலும் சுற்றிக்கலாம். நான் வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட் அப்படிங்கிறதுனால ஒரு சுற்று தான் சுற்றிருக்கேன். அதுவே சில்க் த்ரெட்டாக இருந்தால் நம்ம 2 சுற்று கூட சுற்றிருக்கலாம். சுற்றி குத்துறோம் இல்லையா, அது வந்துட்டு 2 சுற்று கூட சுற்றி குத்திக்கலாம். அது நீங்கள் இதே மாதிரி த்ரெட் ஒர்க் எங்கே கேப் இருக்கோ அங்கே நம்ம சேரீ என்ன கலரோ அதுக்கு தகுந்த கலரில் நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்தோன்னா அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணோன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் டிசைன் நம்ம போடுற டிசைன் வந்துட்டு பார்க்கவே அழகாக இருக்கும். அப்புறம் நான் வந்துட்டு மேலே
அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்துட்டு ஒரு 3 பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணோன்னா ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான நெக்லைன் டிசைன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி போடுறேன் வீடியோ. சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் வீடியோ போடுறேன்.